வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். அழகுக்கு பின்னாடி ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் குன்றிமணி செடி. இதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சரஸான செடி. இதுதான் குன்றிமணி. இதோட சயின்டிபிக்கல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ். இது ஒரு கொடி தாவர வகையை சேர்ந்தது. இந்த குன்றிமணி செடியோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்தியா. இது வெப்பமண்டல பகுதியிலையும் வேலியில அப்புறம் புதர்லையும் வளரும். இந்த செடியில எந்த அளவுக்கு அழகும் பயனும் இருக்கோ அந்த அளவுக்கு இதுல விஷமும் இருக்கு. தொட்டாச்சினிங்கி மாதிரி தான் இந்த குன்றிமணி செடியும் இருக்கும். இதோட விதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாணி மாதிரி கொத்து கொத்தா இருக்கும். இதுல மல்லிகைப்பூ மாதிரி செடி சிகப்பு கலர்ல இருக்கும். இந்த செடிகளுக்கு நடுவுல தான் இந்த குன்றிமணி விதைகள் இருக்கும். இந்த குன்றிமணி விதைகள் தான் இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி. பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் கோதுமையில பாதி சிகப்பு கலர் பெயிண்டும் பாதி கருப்பு கலர் பெயிண்டும் அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த விதைகளை குண்டுமணி, குன்றி வித்து, குன்றுமணி, அப்புறம் மனோசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றிமணியோட விதைகள் பாத்தீங்கன்னா இதோட தோல் ரொம்ப கடுமையா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் நொறுக்கிட முடியாது. இந்த விதைக்கு உள்ள இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கடுமையான விஷம் இருக்கும். இந்த விதையை அப்படியே முழுசா முழுங்கினா ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த கடுமையான தோல் லைட்டா உடஞ்சா முடிஞ்சு. குன்றிமணி விதையை பொடியாக்கி இல்ல அதை லைட்டா வேக வச்சு அதை சாப்பிட்டோம்னா மரணம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த விதையை நேரடியாவோ இல்ல வேற பொருளோட சேர்த்து எரிச்சா அதுல இருந்து வர புகையை நம்ம சுவாசிச்சோம்னா நம்மளோட நரம்பு மண்டலத்துல வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குன்றிமணியில இருக்கிற அந்த பாய்சனுக்கு பேரு எப்ரின். இது ரைசின் அப்படின்னு சொல்லப்படுற நச்சு பொருளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. அது மட்டும் இல்லாம இதுல சைனைட் லெவலுக்கு விஷத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இதனாலேயே கால்நடைகளை அந்த செடி கிட்ட கூட விட மாட்டாங்க. 1881ல வங்காளத்திற்கான அப்போதைய காவல் கண்காணிப்பாளராக இருந்த மேஜர் ராம்சே அப்படின்றவர் குற்ற விசாரணை தடயங்கள் அப்படின்ற புக்ல பாத்தீங்கன்னா இந்த குன்றிமணியை பத்தி பயங்கரமான விஷயங்கள்லாம் அதுல எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பல கால்நடைகளையும் நிறைய பேரை கொல்றதுக்காகவும் இந்த குன்றிமணியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குன்றிமணி விதைகளை உடைச்சி அதை நல்லா காய வச்சு தண்ணியில கலந்து அதை நல்லா காய்ச்சி அதுல இருந்து ஷார்ப்பான வெப்பனை தயாரிப்பாங்களாம். இதை வச்சு யாரையாவது கொண்டுட்டா கண்டே பிடிக்க முடியாதான். நிறைய போர்கள்ல இந்த குன்றிமணி வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு ஒரு த்ரில்லர் ஸ்டோரி நான் எழுதுறேன். இந்த குன்றிமணியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை அப்படின்னு கலர் கலரா இருக்கும். இது பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும். ஆனா கண்ணில் ஒத்திக்கிட்டோம் கண்ணு காலி. இந்த குன்றிமணி விதைகள் விஷத்தன்மை கொண்டதா இருந்தாலும் இந்த செடியோட மற்ற பாகங்கள்ல மருத்துவ குணம் இருக்கு. குறிப்பா இந்த செடியோட இலைகள் அதோட வேர்ல பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. இந்த செடியோட இலையை எடுத்து கசாயம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சளி, இருமல், குடல் வலி இதெல்லாம் போயிடும். ஆனா இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா இதை ப்ராசஸ் பண்ணி பதப்படுத்துறது ரொம்ப ரிஸ்க். நாங்க ஏன் அதெல்லாம் பண்ண போறோம்? நரம்பு கோளாறுக்கு மிக சிறந்த மருந்தா குன்றிமணியோட வேறு யூஸ் ஆகுது. நிறைய சித்த மருத்துவத்துல இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ப்ராப்பரா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சித்த மருத்துவர்கிட்ட கேட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையானதை அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.